ஹாய், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம சின்னதா ஒரு 2 லைன் சாங் பாடி மெசேஜ் கடந்து போகலாம். உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்தேன் என் இதயம் துள்ளுதையா. நல்லவரே, சர்வ வல்லவரே, காலமெல்லாம் என்னை காப்பவரே, நல்லவரே, சர்வ வல்லவரே, காலமெல்லாம் என்னை காப்பவரே. தேங்க்யூ, தேங்க்யூ. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்தேன் என் இதயம் துள்ளுதையா. டாடி, அப்பா, என் ஜீவனால் உண்மை உயர்த்துவேன், உண்மை மாத்திரம் உயர்த்துவேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீரே சர்வ வல்லம் உள்ள துதிக்க ஆண்டவர் ஆராதனைக்கு பார்த்து நீ ஒருவரே ஆண்டவரே, நீ உண்மை மாத்திரம் உயர்த்துவது எங்கள் நோக்கம், எங்கள் வாஞ்சை. ஆண்டவரே, அப்பா, உண்மை நன்றியோடு சொல்லியிருக்கிறார். மெசேஜ் கடந்து போகலாம். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 43+40 இருக்கும். உங்களுக்கு அடுத்தவனை சிநேகித்து உங்கள் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டது கேள்விப்பட்டு இருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருவை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்கள் நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்கள் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்கிறதுனால நீங்கள் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவுக்கு புத்திரனாய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளோர் மேலும் அநீதி உள்ளோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிப்பதை நீங்கள் சிநேகிப்பீரானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்கம் அப்படியே செய்கிறார் அல்லவா? உங்கள் சகோதரனை மாத்திரம் வாழ்த்துவானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயகம் அப்படியே செய்கிறார் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணனா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணா இருக்க கடவீர்கள். நம்ம கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருவை சிநேகின்றார். கர்த்தர் சொல்லுவாங்க, சத்துருவை சிநேகின்றார். நீங்க நினைக்கலாம், என்ன கர்த்தர் சத்துருவை சிநேகின்றார்? ஆமாங்க, உனக்கு விரோதமாக சத்துரு ஏம்பலாம். அதாவது உங்க சத்துரு உன்னை அழிக்க பார்ப்பான். அதாவது அவன் எப்படின்னா உங்களை கீழே தள்ளணும், நீங்க இருக்கவே கூடாது, உங்களை அழிக்கணும், உங்களை அதாவது உங்க மேல அவன் கண் எப்பவுமே சின்னப்பான், உங்களுக்கு அவங்க தீங்கு செய்யணும், உங்களுக்கு பொல்லாப்பு செய்யணும், உங்களை எப்படின்னா அவன் கீழே தள்ள காத்திருக்கிற சத்துருவை கர்த்தர் சிநேகின்றாரு. நீங்க உங்க கர்த்தரை சிநேகிக்கும் போது அவன் மேல நீங்க அன்பு காட்டும் போது அவன் உங்களுக்கு எத்தனை பொல்லாப்பு, எத்தனை தீங்கு, எவ்வளவு காரிய தீமையான செயல் அவன் செஞ்சாலும் சரி, நீங்க அவன் மேல அன்பு காட்டினே இருக்க, அன்பு காட்ட காட்ட அவன் நினைப்பான், ஐயோ, நம்ம இந்த மனசு நம்ம எவ்வளவு தீமை செஞ்சோம், எவ்வளவு நம்ம இவனை அக்கிரம், நம்ம அதாவது இவனை அழிக்க பார்த்தோம், இவன் இருக்கக்கூடாது, நம்ம நம்ம எத்தனையோ தீங்கு இவனுக்கு செஞ்சோம், ஆனா இவன் மேல நம்ம மேல இவன் அன்பா இருக்கிறான்னு சொல்லி அவன் யோசிச்சு அவன் இறுதி குத்தும் போது, ஆமாங்க, நீங்க கர்த்தர் பார்வைக்கு உண்மையா நீதிமானா நீங்க இருந்தீங்கன்னா உனக்கு விரோதமான சத்துருவை கர்த்தர் உன் சிநேகிதனா கொண்டு வருவாரு. உனக்கு விரோதமான சத்துரு உன் பக்கத்துல அவனை கொண்டு வருவாரு. அப்படியாப்பட்ட தேவனுங்க கர்த்தர். அதுமா அந்த நீங்க சத்துருவை சிநேகிக்கும் போது நிச்சயமா அவன் சத்துருவை மாற நிச்சயமா மாறுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை சபிக்கிறவங்களை, அதாவது உங்களை தூசிக்கிறாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை பேசுறாங்க, தேவையில்லாத சிந்திக்கிறாங்க. நீங்க நினைக்கலாம், எப்போ பார்த்தாலும் அவங்க தூசினே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் திட்டினே இருக்கிறாங்க, அவங்க என்னை திட்டலாங்காட்டி அவங்க வேற வேலையே இல்லை, அவங்க எப்போ பார்த்தா தூசினே இருக்கிறாங்க. கர்த்தர் அப்படியாப்பட்ட ஆளுங்களை நீங்க ஆசீர்வதின்னு சொல்றாரு கர்த்தர். ஏமா அவங்களை நீங்க ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். அது மட்டும் இல்லாம உங்களை துன்பப்படுத்துறாங்க, உங்களை காயப்படுத்துறாங்க, அவங்களும் கர்த்தர் சொல்றாரு. நீங்க அப்படியாப்பட்ட காரியம் செய்யும் போது கர்த்தர் சொல்றாரு, நீங்க இப்படியாப்பட்ட காரியம் செய்யும்போது நீங்க என்னுடைய பிள்ளையா இருப்பீங்க, என்னோட புத்திரனா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தன் மழையை பெய்ய பண்ணுவார். அவர் நல்லவங்க மேலே மழையை பெய்ய பண்ணுவார். ஒரு மழை பெய்யுது, அந்த மழை நல்லவங்க மேல மட்டும் பெய்யும், நல்லவங்க மேலே பெய்யும். ஏன்னா அப்படியாப்பட்ட தேவன் நம்மளோட தேவன். அவர் ஒருவரையும் யாரையும் அவர் வெறுமையா தள்ள மாட்டார். அப்படியாப்பட்ட சர்வ வல்ல தேவன் நம்ம ஆராதிக்கிறேன். நீங்க இப்படிலாம் செய்யும்போது கர்த்தருடைய பிள்ளையா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம கர்த்தர் சொல்றாரு, ஒருத்தவங்களை சிநேகிக்கிறாங்க, அவனுங்க சிநேகித்தனா அதுல பலன் இல்லை, ஆயக்காரன் அப்படியே செய்கிறார்களே. அது மட்டும் இல்ல, உங்க சகோதரனை பார்த்து சகோதரன் நல்லா இரு, அவனை மட்டும் வாய்ச்சி சொன்னா அது எனக்கு ஆயக்காரன் அப்படி செய்யறாரு. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, அவர் உங்களை அழைத்த தேவன், அவர் சகுரம், அதுவும் அன்பு உள்ள தேவனா இருக்கு, நீங்களும் அன்பா இருக்க கர்த்தர் சொல்றாரு. நீங்க இப்படியாப்பட்ட காரியம் செய்யும் போது நிச்சயமா கர்த்தர் சொல்ற, கர்த்தர் உங்க மேல அன்பா இருப்பாரு. இந்த ஜெபத்தை கொடுத்து நன்றி சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.